ஓம் ஞான முத்தீஸ்வர சமேத முத்தாரமனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதி செந்தில்குமார் முத்தாரமன் பேசுகிறேன். இன்றைய பதிவில் 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு ஜாதத்தில் குருவும் புதனும் சேர்ந்து இருந்தாலும் சரி, அதே சமயத்தில் குருவும் புதனும் பார்த்து இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அமைப்பு இருக்க அன்பர்களுக்கு இந்த குரு புதனால் வரும் யோகம் என்ன, அவயோகம் என்ன அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு நான் பரிகாரத்தை எளிமையாக சொல்கிறேன். நண்பர்கள் வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ச்சியாக வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. சரிங்களா? சரி, இப்போ இந்த குருவும் புதன் பாருங்க. குரு காலதேவனுக்கு 12ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி. புதன் பார்த்தீங்கன்னா காலதேவனுக்கு 3ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி. அப்போ புதன் வலுவாக இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் சொந்தமாக எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது இந்த விஷயமே காட்டுது. அதே சமயத்தில் குரு வலுவாக இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருக்கு தெய்வ அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆனால் இந்த 2 கிரகமே பாருங்க, குரு பகவான் காலதேவனுக்கு 12ஆம் அதிபதி, புதன் பகவான் காலதேவனுக்கு 6ஆம் அதிபதி. அப்போ 6, 12 சம்மந்தப்பட்டு தான் நம்ம எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியும். 6ஆம் இடம் அப்படி என்னன்னு கேட்டால் வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, அசிங்கமான பிரச்சனைகள் குறிக்கிற இடம். 12ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம விரயம் பண்ணுற விஷயங்களை குறிக்கிற இடம். அப்போ 6, 12 சம்மந்தப்பட்டு இந்த குரு பகவான் குருவும் புதனும் எங்கே இருந்தாலுமே கண்டிப்பாக அங்கே ஒரு பஞ்சாயத்து இருக்கும். ஏன்னா குரு அப்படிங்கிறவர் ஞானத்தை உபதேசம் பண்ணுறவர், புதன் அப்படிங்கிறவர் புத்தியை மட்டுமே யூஸ் பண்ணுறவர். அப்போ புத்திக்கும் ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, அறிவு அப்படிங்கிறது புத்தி, அறிவு அப்படிங்கிறது நம்ம படித்து கல்வி அறிவால் வருவது மட்டுமே அறிவு. ஞானம் அப்படிங்கிறது இறைவனே கொடுப்பது. நம்ம இந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்தாற் போல அந்த இறைவன் நம்மளுக்கு ஞானத்தை கொடுப்பார். அந்த ஞானத்தை வச்சிருக்கவங்க மட்டும்தான் பெரும்பாலும் ஜெயிக்க முடியும். வெறும் புத்தி மட்டும் ஜெயிக்க முடியாது. சில நேரத்தில் புத்தி தடுமாறவும் செய்யும், ஆனால் ஞானம் தடுமாறாது. அப்போ இந்த குருவும் புதனும் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா விதண்டாவாதம் அவங்கள்ட்ட நிறைய இருக்கும். விதண்டாவாதம் இருக்கும். யாருக்கு என்ன சொன்னாலுமே அதெல்லாம் சரியில்லை, நான் சொல்லதான் கரெக்டு, நான் சொல்லதான் சரி அப்படிங்கிற அந்த 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 விதண்டாவாதத்தில் இருப்பாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, புதன் ஒரு சாதுரியமாக பேசி நம்ம எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிற கிரகம்ல, அந்த சாதுரியம் எல்லா இடத்துலையும் செல்லுபடி ஆகுமானா கண்டிப்பாக கிடையாது. சில நேரம் சாதுரியமாக பேசும்போது தான் எத்தால் இருக்கிறவன் டகாரம் மேலே டக்குன்னு எட்டி கையிட்டி அடிச்சிருவான். காரணம் என்ன, நீ பேசுகிற பேச்சு சரிடா, பல்ல உடச்சுன்னு சொல்கிறாங்கல்ல. அப்படி இதை இதனால் புதனோட பேச்சு தான். அதனால தான் இந்த புதனுக்கு எல்லா கிரகத்துக்குமே உடம்பு ரீதியாக பார்த்தீங்கன்னா அதில் ஒரு எலும்பையை கொடுத்த அந்த ஆண்டவன் அந்த புதன் சொல்கிற நாக்குக்கு மட்டும் எலும்பு கொடுக்காம விட்டுட்டான். எலும்பை கொடுத்துருந்தானாச்சுன்னா அந்த நாக்கு உங்களுக்கு பிறண்டு பேசாது. புதன்னா நாக்கு தானே. ஆனால் இந்த புதன் மாற்றி மாற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த நாக்கில் எலும்பு இல்லாமல் வெறும் நரம்பும் எலும்பும் இல்லாமல் சும்மா வெறும் சதையை மட்டும் போட்டிருக்கிறான். எப்படியெல்லாம் புரண்டு பேசிக்க, அப்போ தான் அந்த உலகத்தில் பிழைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயம் புதன் பகவான். குரு பகவான் அப்படிங்கிற என்னன்னு கேட்டிங்கன்னா, காலதேவனுக்கு 9ஆம் அதிபதியாக வரனால கடவுள் அனுக்கிரகம் இல்லாமல் உன்னால் இரவு நேரம் தூங்க கூட முடியாதடா. அதுக்கு தாண்டா இந்த 9, 12க்கு குரு பகவான் அதிபதியாக வர்றாரு. குரு அப்படின்னாலே கடவுள், நம்ம வணங்குற கடவுள் எல்லாமே குரு பகவான் தான். அப்போ இந்த குரு பகவான் ஒரு ஜாதத்தில் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு குழந்தைகளால் யோகம் இருக்கும். குழந்தைகளால் யோகம் இருக்கும், குழந்தைகளால் நல்ல வருமானம் இருக்கும். குருங்கிற ஜீவனக்காரகன், ஜீவன் சம்மந்தப்பட்ட விஷயம் சிறப்பாக கிடைக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குரு அப்படிங்கிறவர் நம்மளுடைய மூச்சு காற்று. நம்ம ஒரு மூச்சு காற்றை ஒரு நல்ல மூச்சு காற்றா விட்டு நம்ம உயிரோடு இருக்கணும் அப்படின்னாலே குரு பகவான் ஆதிக்கும் பரிபூர்ணமாக தேவை. ஏன்னா அவர் ஜீவன்காரகன், உயிர்காரகன். சரிங்களா? அப்போ இந்த குரு பகவானும் இந்த இந்த புதன் பகவானும் ஒரு ஜாதத்தில் நேருக்கு நேராக பார்த்துட்டு இருந்தாலும் சரி, 2 பேரும் சேர்ந்து இருந்தால் எப்படி இருக்கும்? குரு புதன் சேர்ந்தாச்சுன்னா அது மிகப்பெரிய யோகம். இப்போ எனக்கு குரு புதன் சேர்க்கை பார்வை இருக்குது. குருவும் புதனும் பரிவர்த்தனை, மிதுனமும் தனுசும் பரிவர்த்தனை ஆகும். குருவும் புதனும் இடம் விட்டு இடம் மாறிக்கிறாங்க, மறுபடியும் 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. அந்த அமைப்பு எனக்கு இருக்குது. அதனால ஒரு சில விஷயத்தை துல்லியமாக இருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் வருது, ஞானம் வரும்னு வைக்கலாம். ஏன்னா குரு ஞானக்காரகன், புதன் புத்திக்காரகன். இந்த 2ம் ஒன்றா கலவையாக இருக்கும்போது ஒரு சாம்பாரோ ஒரு சட்னியோ தயார் பண்ணுறோம்ல, அது மாதிரி என்னால் புரிஞ்சதை உங்களுக்கு தயார் பண்ணி நான் கொடுக்குறேன். அப்போது இந்த குருவும் புதனும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த குருவும் புதனும் உங்கள் ராசி லக்கணத்திற்கு நல்லா கனெக்ட் பண்ணிடுங்க. அவர் 6, 8 பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்ட இடத்துல இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் ஒரு சிறப்பு. குரு கெட்டு போயிட்டா வருமானம் இல்லை, குழந்தைகளால் நிம்மதி இல்லை. புதன் கெட்டு போயிட்டா படிப்பு இல்லை, புத்தி இல்லை. புத்தி இல்லைன்னா அந்த உலகத்தில் பிழைக்க முடியாது. புதன் வியாபாரத்துக்கு உண்டான கிரகம். அப்போ வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயமா செஞ்சு பிழைச்சிக்கலாம். ஒரு கடைசிக்கு ஒரு 2 கிலோ கடலை வாங்கியாவது விற்று பிழைச்சிக்கலாம் அப்படின்னாச்சுன்னா அங்கே புதன் பகவான் வலுவாக இருக்கணும். அப்போ இந்த 2 கிரகமே கெட்டு போனவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாச்சுன்னா, இதை செய்கிறதான்னு தெரியாது, இதை செய்வான்னு தெரியாமல் ஒன்று மாற்றி ஒன்று செஞ்சு நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துவரப்பட்டு எல்லா பட்டும் அவங்களுக்கு வந்துடும்.
ஏன் அப்படின்னாச்சுன்னா அப்போ இந்த குருவும் புதன் வந்து இவங்களுக்கு வந்து 6 8 பாதகம் மாரகம் சம்மந்தப்படாமல் இவங்களுக்கு சிறப்பாக இருந்தால் மட்டுமே சிறப்பு. ஆனால் இந்த குரு ஒரு ஜாதத்தில் வந்து கெட்டு போயிட்டார் அப்படின்னாச்சுன்னா நம்ம குழந்தைகளுக்கு புதன் பகவான் ஒரு ஜாதத்தில் கெட்டு போயிட்டார் அப்படின்னாச்சுன்னா நம்ம குழந்தைகளுக்கு தாய்மாமன் அனுக்கிரகம் இல்லை. அப்போ நம்ம வந்து தாய்மாமன் நினச்சி எனக்கு ஏங்கக்கூடாது. என் பையனுக்கு வந்து தாய்மாமன் மடியில் வச்சா காது குத்துவேன், தாய்மாமன் மடியில் வச்சா நான் வந்து தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் முடிக்க வைப்பேன், அந்த கான்செப்ட்டுக்கு போகக்கூடாது. ஜாதகத்தில் வந்து புதன் அவுட்டு. அப்போ குழந்தைகளுக்கு வந்து தாய்மாமன் இல்லை, நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு தாய்மாமனை கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா தாய்மாமன் என்ன பண்ணுவார், அங்கே குடிச்சு கும்மாளம் போட்டு சண்டை போட்டுக்கிட்டு நம்மளை அசிங்கப்படுத்துவார். அது மூலமாக நம்மளுக்கு வந்து கௌரவம் போகும். குருங்கிற கௌரவம் நம்மளுக்கு போயிடும். புரியுதுங்களா? அப்போது இந்த புதனையும் குருவையும் வந்து நம்ம எந்த கான்செப்டில் இருந்தாலும் சரி அது யோகமாக இருந்தால் எடுத்துக்கலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா குரு புதன் சேர்க்கை இருக்குது அப்படின்னாச்சுன்னா அந்த குரு புதன் 6 8 12 சம்மந்தப்பட்டுக்காச்சுன்னா இந்த நம்ம குழந்தையோட தாய்மாமன், அதாவது நம்மளுடைய மச்சன்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு யோகமாக இருக்காது. ஏன்னா குரு புதன் வந்து மிக தோஷத்தையும் வெளிப்படுத்தும். ஏன்னா குரு ராசி என்று சொல்லக்கூடிய தனுசு, மீனம், புதன் ராசி என்று சொல்லக்கூடிய மிதுனமும் கன்னி, இது வந்து காலதேவனுக்கு 4 ராசியுமே பாதகமான ராசி. அப்போ 2 பாதகாதிபதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கிறாங்கன்னு கணக்கு எடுத்து பார்த்தோன்னு வச்சுருங்களேன், டோட்டல் அவுட்டு. தாய்மாமனும் இல்லை, குழந்தையாலும் நிம்மதி இல்லை. சரி, குழந்தையால நிம்மதி இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா நம்மளுக்கு வந்து பொருளாதாரம் இருக்கக்கூடாது. பொருளாதாரம் அளவுக்கு மீறி வந்துக்கிட்டே இருக்குது, ரைட்டு, குழந்தை ஒரு பக்கம் கெட்டுகிட்டே இருக்குன்னு அர்த்தம். சரி, புதனால் வர்ற அறிவு நம்மளுக்கு வந்து அளவுக்கு அதிகமாக வந்துகிட்டு இருக்கு அப்படின்னாச்சுன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பார்த்து பொறாமப்படுறாங்கன்னு அர்த்தம். குரு புதன் சம்மந்தப்பட்டு இருக்கிறவங்க வந்து பாதகம் சம்மந்தப்பட்டாலே, புதன் ஒரு ஜாதகம் வந்து கெட்டு பாதகம் சம்மந்தப்பட்டு குரு பார்வை இருந்தாலும் சரி, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து நம்மளை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது நிறையவே ஜாதத்தில் இருக்கும். அக்கம் பக்கம் என்னங்க, அக்கம் பக்கம் புதன்னா தாய்மாமன் உறவும் அப்படித்தான் இருக்கும். அதே புதன் வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு வந்து 2ஆம் இடம் வந்தால் குடும்பத்தில் உள்ளவங்க புறாமப்படுவாங்க, 3ஆம் இடம் வந்தால் சகோதரர் புறாமடுவார், 6ஆம் இடம் வந்தாச்சுன்னா தாய்மாமன் சித்தி, 7ஆம் இடம் இருந்தால் மனைவியும் மேலே நம்ம சில நேரத்தில் நம்ம நண்பர்களே நம்ம வந்து புறாமப்படுவாங்க, 10ஆம் இடம் இருந்தால் மாமியார். இப்படி ஒவ்வொரு காரகம் சம்பந்தப்பட்ட விஷயமா எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ அந்த குரு புதன் வந்து நம்மளுக்கு வந்து ஜாதகத்தில் எங்கேயோ பக்கம் தொடர்பு இல்லாமல் இருக்காது. ஏன்னா குருவோட வீட்டில் போய் புதன் இருந்தாலும் தொடர்பு தான், புதனோட வீட்டில் போய் குரு பகவான் இருந்தாலும் தொடர்பு தான். 2 பேரும் நேருக்கு நேராக சமசாத்தமாக பார்த்தாலும் தொடர்பு தான். என்ன பண்ணுறது, தொடர்பு வந்துட்டு அப்படின்னாச்சுன்னா. ஆனால் இவங்க யோகம்னு என்னென்னு கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா நல்ல கல்வி ஆசிரியராக இருப்பாங்க, ஒரு பேங்க்கில் மேனேஜர், அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் எழுதி தெளிவாக பெர்ஃபெக்டாக கணக்கு கொடுப்பாங்க. இதே 6 8 சம்மந்தப்படும் போது ஆட்டையும் போட்ட அமைப்பு வந்துடும். 6 8 உள்ளே வந்தாலே அடுத்தவங்க பணத்தை அபகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளே உருவாகிடும். 1 5 9 இந்த மாதிரி இருக்கும்போது நீதி, நியாயம், நேர்மை இதை மட்டும் தான் கடைப்பிடிக்கிறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இவங்கள தான் இருப்பாங்க. அப்போது இந்த குருவும் புதன் வந்து உங்களுக்கு வந்து யோகமாக செயல்படணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு எளிமையான பரிகாரம் தான். ரொம்ப கசகசம்லாம் பெரிய பெரிய பரிகாரம்லாம் எப்பவுமே சொல்ல மாட்டேன். அந்த பழக்கத்துக்கு நான் இன்னும் வரவே இல்லை. எனக்கு என் தாய் முத்தாரமாக அந்த அனுபவத்தை எனக்கு கொடுக்கல. எனக்கு கொடுக்குறது எல்லாமே சும்மா எளிமையாக பேப்பரை பிச்சு போடுற, காசை சுண்டி போடுற அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ குரு அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் கிழங்கு, மஞ்சள் பொடி, மஞ்சள் துண்டு இதை எடுத்துக்கலாம். சரிங்களா? புதன் அப்படிங்கிறது பாருங்கள், வெத்தலை எடுத்துக்கலாம். வெத்தலை அப்படிங்கிறது வந்து புதன் தோஷம் இல்லாத பொருள்னு கேட்டிங்கன்னா வெத்தலை. அப்போது குருவும் புதன் வந்து சேர்ந்துருக்கிறாங்க, 6 8 12 சம்மந்தப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா இரவு நேரம் தூங்க போகிறதுக்கு முன்னால் 2 வெத்தலை வாங்குங்க. வாங்கி அந்த வெத்தலையில் வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடியை வச்சு, அந்த மஞ்சள் பொடியை வச்சு வெத்தலை நல்லா நாளாக மடித்து அப்படியே 12 சம்மந்தப்பட்டு பார்த்தீங்களா 4 கசக்கி அப்படியே எடுத்து வீட்டுக்கு வெளியே போட்டுருங்க. இது முதல் பரிகாரம். அதே குரு புதன் வந்து உங்களுக்கு வந்து இந்த பரிகாரம் செஞ்சுக்கலாம். 6 8 சம்மந்தப்பட்டு பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டிருக்கு. என்ன பண்ணுறாருன்னா விரலி மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, விரலி மஞ்சள், அந்த ஒரு மஞ்சள் எடுத்து அதில் வந்து 6ஆம் இடம் 8ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னா அதில் வந்து ஒரு பச்சை கலரில் வந்து நூல் சுற்றிக்கலாம். அல்லது வெத்தலையை வந்து சிறுசாக சுருட்டி அந்த மஞ்சள் துண்டு மேலே அப்படியே சுற்றி அதை வந்து 4ஆம் இடம் ஒன்றா சேர்த்து உடைச்சி போடலாம். ஏன்னா 6 8 சம்மந்தப்படும் போது உடைச்சி போடலாம். கோவில்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா விரலி மஞ்சள் வந்து வாங்கி 6 8 சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னா கோவில்களுக்கு விரலி மஞ்சள் வாங்கி அதை வந்து நீங்கள் அரைச்சி, அது எப்படி அரைக்கிறா, மிக்சியில் போட்டு மாவா நீங்களே அரைக்கணும். மிஷினில் கொடுத்து நீங்களே அரைச்சி அந்த கோவிலுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா குரு என்கிற பார்த்தீங்கன்னா நல்லா கிடையாது, குரு என்கிற மஞ்சள் பொடியை அரைச்சி உங்கள் கையால் கொடுக்கணும். கூடவே வந்து பச்சை கற்பூரம் வாங்கி கொடுக்கணும். பச்சை கற்பூரத்துக்கு அதிபதி யார், புதன் பகவான் தானே. அப்போ இந்த 2ஐயுமே நீங்கள் வாங்கி கொடுக்கணும். அந்த பச்சை கற்பூரத்தை வாங்கி கொடுக்கும்போது 6 8 சம்மந்தப்பட்டிருக்கும் போது அந்த பச்சை கற்பூரத்தை வந்து 2ஆம் 3ஆ உடச்சி கொடுக்கணும் கோவில் கொடுக்கும்போது.
சரி, குருவும் புதனும் யோகமாக தானே இருக்கிறாங்க. நம்ம எப்படி செய்யணும்னாச்சுன்னா, மஞ்சள் பொடியை வந்து முழுசாக நீங்கள் வாங்கி கூட வந்து பச்சை கற்பூரம் சேர்த்து வாங்கி இரண்டுமே நீங்கள் உடைக்காமல் சேதாரம் பண்ணாமல் அப்படியே கோயில் கொடுத்தீங்கன்னா சரி. இப்படி தொடர்ச்சியாக செய்யும்போது என்ன ஆகுன்னா, உங்களுக்கு வந்து குரு புதன் யோகத்தை செய்வார். சரி, இன்னும் எளிமையாக ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. குரு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அரச மரம், புதன் அப்படிங்கிறது இலை, பச்சை இலை. அரச மரத்து இலையை பச்சை இலை இருக்குல்ல, 2 இலையை எடுத்து 3 இலையை எடுத்து அப்பப்போ அதை வந்து குரு பகவான் குருவும் புதனும் வந்து 6, 8 பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு இருக்கும்போது டைம் கிடைக்கிற நேரங்கள்லாம் போய் அந்த அரச மரத்து இலையை எடுத்து அதை 2, 3 பிரித்து போட்டுகிட்டே இருங்க. இது உங்களுக்கு வந்து குரு புதன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து தோஷத்தை நிவர்த்தி பண்ணும். ஏன் உங்களுக்கு இந்த விஷயத்தை யார் சொன்னான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு குரு புதன் சேர்க்கை இருக்குது தான் முதல்ல சொன்னேன். நான் அப்படி செஞ்சுட்டு இருக்கிறேன். எனக்கு குரு புதன் சேர்க்கை இருக்குது. புதன் 8ஆம் அதிபதி, குரு 8ல் உட்காந்துருக்கிறாரு. காலதேவன் 2ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி என் தனாதிபதி குரு, லாபாதிபதி புதன். அப்போ 2-11 சம்பந்தம், 2-11 எனக்கு லாபம் வரணும் அப்படின்னாச்சுன்னா 8-12 நான் விரையும் பண்ணி ஆகணும். புரியுதுங்களா? அரசு மரத்து இலை எடுத்து நான் அப்போ புரிஞ்சு ஒரு 3 இலை எடுப்பேன், 4 அம்மனா பிச்சு போட்டுட்ருக்கிறேன். எனக்கு அது ஓரளவு யோகத்தை கொடுத்துட்ருக்கு. அதனால இந்த விஷயத்தை உங்களுக்கு தெளிவாக கொடுக்கலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். சரிங்களா? அடுத்து வந்து வேறு எதாவது எளிமையாக செய்யலாம் அப்படின்னாச்சுன்னா, அரசு மரத்துக்கு நாங்கள் எங்கே போகிறது? கோவிலுக்கு போங்க. காலத்தேவன் 9ஆம் அதிபதி குரு பகவான் தானே, அங்கே கோவில் அரச மரம் இருக்கும்ல, அதுலேருந்து ஒரு 3 இலை எடுங்க. சரி, கோவிலில் எடுக்கல, வேறு பக்கம் எடுக்கிறோம். வேறு பக்கம் எடுத்தீங்கன்னா கரெக்டாக 3 இலை எடுங்க. அரச மரத்து இலை. கோவில் எடுக்கிறீங்கன்னா 1 இலையாக இருந்தாலும் போதும். 1 இலை கிடைச்சாலும் தப்பு இல்லை. ஏன்னா கோவில் அரச மரம் அப்படிங்கிறது குரு, 3ஆம் நம்பர் அப்படிங்கிறது குரு. அப்படி கணக்கு பண்ணி நீங்கள் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புதன் பகவானை வேறு எந்த மாதிரி நமக்கு வந்து சாதகமாக செயல்படுத்த வைக்கலாம்னாச்சுன்னா, புதன் வந்து 6, 8 பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்னாச்சுன்னா, வீட்டிலே இரவு நேரங்களில் 2 வெத்தலையை வாங்கி அதை நீங்கள் பிச்சு போடலாம். சரி, வெத்தலை மாலை போடுறதானப்பா சிறப்பு, அது என்னப்பா புதுசாக பிச்சு போடுற வேலை? ஒரு கேள்வி வரும்ல. வெத்தலை மாலை போடுறது புதன் பகவான் வந்து உங்களுக்கு யோகமாக இருந்தால் நீங்கள் வெத்தலை மாலை இறைவனுக்கு தைரியமாக போட்டு வழங்கலாம். சரி, அதே புதன் பகவான் வந்து 6, 8 சம்மந்தப்பட்ட வெத்தலை மாலை போடக்கூடாதான்னு கேள்வி வரும்ல. போடலாம். 21 வெத்தலையில் நீங்கள் மாலை கட்டுறீங்க அப்படின்னாச்சுன்னா 27 வெத்தலை வாங்குங்க. 4 வெத்தலை பிச்சு போட்டுட்டு 21 வெத்தலை இல்லை 23 வெத்தலையை நீங்கள் மாலையாக கட்டி இறைவனுக்கு போடுங்க. அவ்வளோதான். ஆனால் முதல்ல வந்து வெத்தலை சேதாரம் பண்ணணும். 6, 8 சம்மந்தப்பட்டதான் வெத்தலை சேதாரம் பண்ணணும். வெத்தலை சேதாரம் பண்ணுறதுனால பரிகாரமானு யோசிப்பீங்க. அனுபவத்தில் நான் ஒவ்வொரு விஷயம் செய்யாத விஷயத்தை நான் யூடியூப் சேனலில் சொல்கிறது அல்ல. என்னோடய சேனலில் வந்து பார்க்குறவங்க வந்து தொடர்ச்சியாக ஏதோ ஒன்று பரிகாரம் கண்டிப்பாக செய்வீங்க. செய்கிற உங்களுக்கு வந்து என்னால் வந்து நஷ்டம் வரக்கூடாது அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப 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 தெளிவாக இருப்பேன். நான் அனுபவிக்காத ஒரு விஷயத்தை உங்களுக்கு வந்து பரிகாரமாக கொடுக்கவே மாட்டேன், சொல்லவும் மாட்டேன். அப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த பரிகாரம் வந்து சக்ஸஸ் ஆகுமானா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்து வந்து பச்சை கற்பூரம்னு சொன்னோம்ல. அப்போ வீட்டிலே வந்து பாருங்கள், குருவும் புதனும் வந்து யோகமாக இருக்கிறவங்க வந்து குரு புதன் வந்து 1, 4, 7, 10, 1, 5, 9 இந்த இடங்களில் இருக்கிறாங்கன்னா அது யோகம். அப்போ இந்த அன்பர்கள் வந்து வீட்டில் வந்து பூஜை அறையில் வந்து ஒரு 2 வெத்தலை எடுத்து அதில் பச்சை கற்பூரத்தை எடுத்து பச்சை கற்பூரம் ஊஞ்சலை வச்சு அதை 2ஆ ஒன்றா வச்சு மடித்து மேலே பச்சை கலர் நூல் சுற்றி வச்சாலும் சரி, அல்லது நீங்கள் வந்து அதை மடித்து வச்சு பூஜை அறையில் நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா குரு புதன் யோகமாக செயல்படுவாங்க. அதே குரு புதன் வந்து உங்களுக்கு பாதகமாகவும் 6, 8, 12 பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டிருக்கும் போது அதே பச்சை கற்பூரத்தையும் 2 வெத்தலையும் எடுத்து ஒன்றா வச்சு நீங்கள் வந்து உங்கள் வீடு எல்லாமே சுற்றி தலையெல்லாம் எல்லாமே சுற்றி வீடை சுற்றி வீட்டு வாசலுக்கு வெளியே 2 வெத்தலையை வச்சு மேலே பச்சை கற்பூரத்தை வச்சு பற்றிச்சு விட்ருங்க. வாரத்தில் 2 நாள் புதன்கிழமை வேகமாக செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்துமே நிவர்த்தி ஆகும். அப்போ பச்சை கற்பூரத்தை வந்து எல்லாரும் வச்சாலும் பணம் வருமானா? எல்லாருக்கும் பணம் வருமா? வரும். பச்சை கற்பூரத்துக்கு உண்டான அது கிரகம் யார்? ஒரு கணக்கு இருக்குதுல்ல. பச்சை கற்பூரத்துக்கு உண்டான கிரகம் யார்? புதன் பகவான். அவர் முடியாத யோகமாக இருந்தால் நீங்கள் உள்ள வச்சா யோகம் தான். அவயோகமாகவோ பிரச்சனை பெரிய அமைப்பில் இருக்கும்போது உள்ள வச்சா எப்படி பணம் வரும்? எல்லாருக்கும் பச்சை கற்பூரத்தை ஈர்க்கிற தன்மை வந்து எல்லாருக்குமே இருக்குது. எல்லா கிரகத்துக்குமே எல்லா தன்மையும் இருக்குது. அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட பொருள் நம்மளுக்கு யோகமாக இருந்தால் நம்ம வீட்டில் வைக்கும்போது முழுசாக வைக்கணும். யோகமாக இல்லை அப்படின்னாச்சுன்னா அந்த பொருள் வச்சு தான் ஆகணும் பூஜையில் அப்படிங்கும்போது அதை வந்து சேதாரம் பண்ணி உடைச்சி வச்சிங்க அப்படின்னாச்சுன்னா அந்த உடைப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து தோசை அடிபட்டு போகும். யோகம் மட்டுமே அதில் நிற்கும். உங்கள் ஜாதகத்தில் வந்து புதன் பகவான் 6, 8 சம்மந்தப்பட்டார். 6, 8 சம்மந்தப்பட்டு இருக்கிற கிரகம் வந்து முழுமையாக வீட்டில் இருந்தால் 6, 8 சொல்லக்கூடிய பிரச்சனையை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ 6, 8 நாள் என்ன ஜாதகத்தில் 6, 8 நாளே பிரச்சனை, 6, 8 நாளே அடியில் சண்டை வழக்கு அப்படின்னு சொல்லிட்டோம்ல. அப்போ 6, 8 சம்மந்தம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து அந்த புதன் என்று சொல்லக்கூடிய அந்த பச்சை கற்பூரத்தை 2ஆ உடச்சி வச்சிங்கன்னா 6, 8 வேலை முடிஞ்சு போச்சு. அப்படி திரும்பி உள்ள வச்சிங்கன்னா அது யோகமாக செய்ய போகுது. அவ்வளோதான். அப்போ அந்த குருவும் புதனும் சேர்ந்து இருக்கிறவங்க வந்து அடிக்கடி வந்து
கோவிலுக்கு வந்து நீங்கள் பூஜைக்கு வாங்கி கொடுக்குற பொருளில் என்ன பொருள் வாங்கி கொடுக்கணும் இல்லையோ, வெத்தலையும் பச்சை கற்பூரத்தையும் மறக்காமல் நீங்கள் பூஜைக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக இந்த குரு புதன் உங்களுக்கு வந்து மிகுந்த யோகத்தை கண்டிப்பாக இருக்கும். ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு செய்தியுமே வந்து நான் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்து நான் செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறேன் தவிர முழுமையாக வந்து நான் பலன் அனுபவிக்காமல் எதுவும் கொடுக்குறதல்ல. சரிங்களா? அதுவும் இல்லாமல் நான் சொல்கிற இந்த பரிகாரம் எல்லாமே எனக்கு நானே யோசிக்கிறதல்ல. என் தாய் முத்தாரம்மன் எனக்கு கொடுத்து அதை வந்து என் நாட்டில் இருந்து அவள் சொல்கிறா. நான் வந்து ஒரு தூண்டுகோலாக இருக்கிறேன் தவிர இந்த பரிகாரம் எல்லாமே அவளை சேர்ந்தது என்ன சேர்ந்ததல்ல. சரிங்களா? சரி, இது போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனலில் போட்டிருக்கேன். நண்பர்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். பார்க்குற அன்பர்களுக்கு வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயம் வந்து வாழ்க்கையில் நீங்கள் நல்லா ஒரு 2 நிமிஷம் உட்காந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்தை நடந்த விஷயத்தை பின்னால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் மாற்றி செய்கிறது அல்லது சரியாக செஞ்சுட்டு இருப்பீங்க. நல்லா இருக்கிறவங்க சரியாக செஞ்சுட்டு இருப்பீங்க. கஷ்டத்தை நோக்கி நகர்றவங்க வந்து மாற்றி செஞ்சுட்டு இருப்பீங்க. அவ்வளோதான் வித்தியாசமாக தவிர புதுசாக நான் ஒன்றும் வித்தியாசமாக சொல்லலாம். சரிங்களா? சரி, இது போல் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பரிகாரம், ராசி பரிகாரம், நட்சத்திர பரிகாரம் எல்லாமே சேனலில் நிறையா போட்டிருக்கேன். சேனல் நேம் என்ன கேட்டால் ஸ்ரீ முத்தாரம்மன் அனுபவ ஜோதிடம். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மனால் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.